இந்த வீடியோல நம்ம ஒரு எம்டி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புளிப்பே இல்லாத தக்காளியா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்பாக இருக்க தக்காளின்னா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினாவையும் மல்லி இலையும் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ எம்டி பிரியாணிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு சீரக சம்பா அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எம்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.